பராசக்தி படத்தில் ஒரு வாசகம் வரும். அந்த வாசகத்தை சென்சார் போர்டு கட் பண்ணுச்சுங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வாசகம் தீ பரவட்டும். சென்சார் போர்டுக்கு பிறகு அது நீதி பரவட்டும்னு மாற்றப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவோட வாசகம்தான். அண்ணா சொன்ன அந்த தீ வன்முறை தீ கிடையாது, அது ஒரு அறிவு தீ. அண்ணாவுடைய ஒரு புத்தகத்தின் பெயர் தீ பரவட்டும். இந்த புத்தகம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நிஜமாகவே ஒரு தீ போல பரவுச்சு. மொழி போராட்டம் நடந்ததை போலவே தமிழ்நாட்டில் நடந்த இன்னொரு முக்கியமான போராட்டம் இந்த புராண இதிகாசங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்மளை எப்படி முடக்கி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ். அதில் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களாக பார்க்குறது வேற, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மளை எப்படி பின்தங்கின சமூகமாக மாற்றுச்சு அப்படிங்கிறத பற்றி நடந்த விவாதங்களுடைய தொகுப்பு தான். ரொம்ப சின்ன புத்தகம் தான் தீ பரவட்டும். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான அந்த மூமெண்ட்டை பற்றி, மொழி போராட்டம் போலவே அந்த அறிவு இயக்கத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தை நீங்கள் அவசியம் படிக்கணும். சென்னை புக் ஃபேரில் 9வது என்ட்ரியில் வந்தீங்கன்னா ஆழிப்பதிப்பக ஸ்டால் 595-96 இந்த புத்தகம் இருக்குது. இந்த 2 நாளாக நான் பார்க்குறேன், இளம் தலைமுறையை சேர்ந்தவங்க, ஜென்சி கிட்ஸ், அவங்க நேராக எங்ககிட்ட ப்ரோ தீ பரவட்டும் புக் இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போகிறத பார்க்குறேன். அண்ணாதான் இந்த நாட்டை இன்னும் ஆள்கிறார் அப்படின்றதுக்கான எல்லா வேலைகளையும் மத்திய அரசு செஞ்சிட்ருக்கு, சென்சார் போர்டு செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது.